ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் மோட்டார் அப்படின்னா என்ன? அது சம்மந்தமா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இதுவரைக்கும் ஒரு மோட்டர்ல என்னென்ன பார்ட்ஸ் வச்சிருக்காங்க, அது எப்படி வேலை செய்யுது, அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, நேம் பிளேட் டீடைல் எப்படி நம்ம பார்த்து ஈஸியா புரிஞ்சுக்கிறது, அதோட கனெக்ஷன்ஸ் ப்ராப்பரா எப்படி பண்றது, மோட்டார் ரெகுலர் என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணணும், ஸ்டார்ட்டரை பொறுத்தவரைக்கும் டியூவல் ஸ்டார்ட்டர், ஸ்டார்லர் ஸ்டார்ட்டரோட பவர் சர்க்யூட், கண்ட்ரோல் சர்க்யூட், ட்ரபிள் ஷூட்டிங் மெத்தடு, அப்புறம் விஎஃப்டின்னா என்ன, அதுக்குள்ள என்னென்ன பார்ட்ஸ் வச்சிருக்காங்க, பல்ஸ் வித் மாடுலேஷன் வச்சு அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் ராக்வெல் பிராண்ட்ல இருக்கக்கூடிய டிரைவ் மாடல்ஸை நம்மளோட மோட்டர் கிலோவாட் அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது, ஒரு பவர் ப்ளஸ் 40, 40P, 525 இதனோட கீபேட் ஸ்டார்ட் கனெக்ஷன்ஸு, 2 ஒயர் கனெக்ஷன், 3 ஒயர் கனெக்ஷன்ஸ், அதாவது ஸ்டார்ட் ஃபார்வேர்டு ரிவர்ஸு, இதனோட பேராமீட்டர்லாம் எப்படி செட் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பவர் ப்ளஸ் 40, 40Pயை நம்ம பிஎல்சியோட எப்படி சிங்க் பண்ணிக்க யூஸ் பண்ணுறது, கம்யூனிகேஷன் மெத்தட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போ அதோட கண்டினியூட்டியாக நம்ம 525 டிரைவையும் நம்ம பிஎல்சியோட சிங்க் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டார்ட் ஸ்டாப்பு, ஃபார்வர்டு ரிவர்ஸு, ஸ்பீட் ரெஃபரன்ஸு, இது எல்லாத்தையும் நம்ம லாஜிக்கோட எப்படி சிங்க் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன திடீர்னு இந்த டாபிக் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்லேருந்து மேனேஜர் எப்படி ஆகுது அப்படின்ற சீரிஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். எப்படி டேரக்டாக மேனேஜர் ஆக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஐபட்டியில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் என்ன பார்த்தோம், ஆரம்பத்துலேருந்து ஒரு 5 விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கும் போது சரியான நேரத்தில் லீடர் ஆகலாம்னு சொல்லி பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஸ்கில், அது சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக உங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்லை என்ன சீக்வன்ஸில் டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்கான ரூட் மேப் டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த ரூட் மேப்பில் நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோட்டர்ஸ் அண்ட் ஸ்டார்டர்ஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த மோட்டர்ஸ் அண்ட் ஸ்டார்டர்ஸில் இன்றைக்கி நம்ம பவர் ப்ளஸ் 525 டிரைவை பிஎல்சியோட எப்படி சிங்க் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நம்மகிட்ட 525 டிரைவ் வித் பிஎல்சி இருக்குது. இதை நம்ம எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ண போகிறோம் அப்படின்றது ஒரு 3ஆக பிரித்து பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு இதை பண்ணுறதுக்கு என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் தேவை, ரெண்டாவது அதனோட கம்யூனிகேஷன் செட்டப் எப்படி ப்ராப்பராக பண்ணுறது, மூணாவது அந்த பிஎல்சியோட சிங்க்ரனைசேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ரெக்யர்மெண்ட் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம 525ல அடிஷனல் ஈத்தர்நெட் அடாப்டர் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. நம்ம பவர் ப்ளஸ் 40, 40Pயில் ஈத்தர்நெட் அடாப்டர் அப்படின்றது அடிஷனலாக யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே வந்து நம்ம டிரைவ்லேயே ஈத்தர்நெட் போட்டிருக்கு அப்படின்றதுனால நம்ம அடிஷனல் அடாப்டர் எதுவும் தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஎல்சி அப்படின்றது கண்டிப்பாக வேணும், அதோட நம்ம லேப்டாப் அப்படின்றது வேணும். ஓகே, இப்போ இந்த ஹார்ட்வேர் செட்டப்பை நம்ம லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணுறது நமக்கு தெரியும், டிரைவ்லேருந்து பிஎல்சி, பிஎல்சிலேருந்து லேப்டாப் கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஹார்ட்வேர் செட்டப் எவ்வளோ தான். சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆர்எஸ் லிங்க்ஸ் அப்படின்றது நமக்கு வேணும். ஏன்னா எந்த ஒரு ராக்வெல் பிராண்ட் ஹார்ட்வேர்ஸை நம்ம கனெக்ட் பண்ணணும், நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆர்எஸ் லிங்க்ஸ் அப்படின்றது வேணும் நமக்கு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பிஎல்சி சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ் லாஜிக் 5000 இல்லை ஸ்டுடியோ 5000 நம்மகிட்ட என்ன ப்ராசஸ் இருக்குன்றதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த சாஃப்ட்வேரை எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவ்வளோதான். அடுத்து கம்யூனிகேஷன் செட்டப் பற்றி நம்ம ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறதில்ல, ஏன்னா ஆல்ரெடி நம்ம டெப்த்தாக பார்த்துட்டோம். ஜஸ்ட் அவுட்லைனாக சொல்கிறோம், பார்த்துக்கோங்க. இது டெப்த்தாக பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வீட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஜஸ்ட் அவுட்லைனாக பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் செட்டப் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா நம்ம டிரைவை ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணணும். ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுறதுக்கு நம்ம பேராமீட்டர் வந்து P053ல் போகணும். 53ல் போயிட்டு 3 செட் பண்ணணும் அப்படின்னா 2 செட் பண்ணணும் அப்படின்னா ஃபேக்ட்ரி ரீசெட். ஓகே, ஸோ அதில் வந்து நம்ம இதே சி குரூப்பில் போயிட்டு செட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். இது செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம டிரைவோட கம்யூனிகேஷன் செட்டப் பண்ணணும். டிரைவோட கம்யூனிகேஷன் செட்டப் அப்படின்றது ஐபி செட் பண்ணணும். ஐபி செட் பண்ணுறதுக்கு நம்ம சி குரூப்பில் போகணும். சி குரூப்பில் 128லேருந்து ஆரம்பித்து 140 வரைக்கும் நம்ம ஐபி அட்ரஸ் செட் பண்ணுறது. அதாவது ஐபி அட்ரஸு, சப்நெட் மாஸ்க்கு, கேட்வே இதெல்லாம் செட் பண்ணுறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவனிக்க வேண்டியது C128ல் நம்ம பேராமீட்டர் 1 அப்படின்றது கண்டிப்பாக வைக்கணும். டிஃபால்ட்டாக 2 இருக்கும், 1 வச்சா மட்டும்தான் நம்ம பூட் ஐபி அப்படின்றது டிசேபிள் ஆகும். ஓகே, இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஐபி அட்ரஸ் வந்து செட் ஆகிடுச்சா இல்லை அப்படின்னு பார்க்குறதுக்கான இண்டிகேஷன்ஸ் என்னன்றது பார்த்தோம். அதாவது இந்த பேராமீட்டருக்குள்ளே போயிட்டு இங்கே நீங்கள் ஃபிசிக்கலாக வைக்கணும். வச்சதுக்கப்புறம் நீங்கள் பவர் ரீசைக்கிள் பண்ணணும். ரீசைக்கிள் பண்ணதுக்கப்புறம் இந்த இண்டிகேஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். ஓகே, இது முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம லேப்டாப் செட்டப் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம நெட்வொர்க்கில் பிஎல்சி டிரைவ் மட்டும்தான் இருக்குது. இதில் நம்ம லேப்டாப்பை கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம நெட்வொர்க் சீரிஸை நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ண சொல்லி பார்த்தோம். அது பண்ணுறதுக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு 3 சீரிஸை வந்து நம்ம நெட்வொர்க் சீரிஸோடு வைக்கணும். கடைசி ஐபி வந்து கடைசி நம்பர் வந்து நம்ம ஸ்பேர் ஐபி வைக்கணும்னு சொல்லி பார்த்தோம். அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது அவ்வளோதான், கம்யூனிகேஷன் செட்டப் அவ்வளோதான். அடுத்து பிஎல்சி சிங்க்ரனைசேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மக்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஒரு பிஎல்சியோட ப்ராஜெக்ட்டு. இப்போ இங்கே வந்து L32E அப்படின்ற ஒரு ப்ராசரை ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் தான் வந்து நம்ம 525 டிரைவை ஆட் பண்ண போகிறோம். ஓகே, அதே நீங்கள் கண்ட்ரோல் லாஜிக் போனீங்க அப்படின்னா அங்கே ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வேறு மாதிரி இருக்கும். இது வந்து காம்பேக்ட் லாஜிக் அப்படின்றதுனால இந்த ஈத்தர்நெட் ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஆட் பண்ணி காட்டுறேன். இப்போ ஜஸ்ட் இதுக்குள்ளே போயிட்டு நான் நியூ மாடியூல் ஆட் பண்ணுறேன். ஸோ நியூ மாடியூல் ஆட் பண்ணும்போது நம்ம 525 டிரைவை ஆட் பண்ணணும். இதில் வந்து என்னென்ன ஹார்ட்வேர்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாமே நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதில் வந்து நம்ம 525ன்னு நம்ம தேடணும். ஓகே, இனிஷியலில் லோட் ஆகும், கொஞ்சம் லேட் ஆகும். இதில் வந்து நம்ம மாடல்ஸ் வந்து நம்ம கேட்லாக் நம்பரோ இல்லை வந்து டிரைவ் மாடலோ நம்ம போட்டு சர்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கும். ஓகே,
இப்போ நமக்கு 5 to 5 அப்படின்றனால டைரெக்டாக 5 to 5 போட்டுக்கலாம். 5 to 5 நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 22 காமி யூஸ் பண்ணுற மாதிரியான 5 to 5 இருக்குது. ப்ளஸ் ஈத்தர்நெட் வந்து மல்டிபிள் ஈத்தர்நெட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு இந்த ஆப்ஷன் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். எம்பராய்டு ஈத்தர்நெட் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுலேயே ஆப்ஷன் இருக்குது அப்படின்றதுனால ஓகேவா, அது கொடுத்துட்டு நீங்கள் கிரியேட் கொடுக்கணும். கிரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். அந்த 5 to 5 டிரைவ் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ இது வந்து இனிஷியலில் வந்து ஆட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் கிரியேட் கொடுத்துங்க. ஓகே, இப்போ கிரியேட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து அதனோட பேசிக் செட்டப்லாம் வைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு அதனோட நேம் கொடுக்கணும். ஓகே, நேம் வந்து நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதான் நீங்கள் லாஜிக்கில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டேக்ஸ் வந்து இந்த பேரில் தான் வரும். ஸோ நேம் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் ஐபி அட்ரஸ். ஸோ ஐபி அட்ரஸ் நீங்கள் டிரைவுக்கு என்ன ஐபி அட்ரஸ் கொடுக்க போகிறீங்களோ அந்த ஐபி அட்ரஸை நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இனிஷியலில் செட் பண்ணணும் இல்லைங்க, நம்ம கம்யூனிகேஷன் செட்டப்பில் போய்ட்டு நம்ம டிரைவோட ஐபி சொல்ல அந்த ஐபி நீங்கள் வச்சுக்கங்க. ஓகே, வச்சு முடிச்சதுக்கப்புறம் மற்றபடி இந்த கனெக்ஷன்ஸு, மாடியூல் இன்ஃபர்மேஷன்ஸு, டிரைவ் இதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பேசிக்காக அந்த நேம் சொல்லிட்டு வச்சுட்டிங்கன்னா போதும். ஸோ மற்றபடி என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஸோ அடுத்து டிரைவுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ அதனோட அப்லோட், டவுன்லோடு, பேராமீட்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே காட்டும். ஓகே, இதில் வந்து என்ன கிலோவாட் டிரைவ் அப்படின்றத பற்றியெல்லாம் இங்கேயே இருக்கும். இது ஹெச்பியில் இருக்குது. ஸோ பேராமீட்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ நேரடியாக ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, ஃபார்வர்ட், ரிவர்ஸ் அதனோட பேராமீட்டர்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகே, நீங்கள் டிரைவ் எக்ஸிக்யூட்டிவ் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது என்னென்னலாம் காட்டுமோ ஸோ அதே தான் இங்கேயும் காட்டும். ஏன்னா இந்த சாஃப்ட்வேர் அப்படின்றது நம்ம RS Logic 5000 இல்லை ஸ்டூடியோ 5000 இன்பில்டாக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் உங்களோட லைவ் பேராமீட்டர் என்ன போயிட்டுருக்கு, ஸோ என்ன செட்டிங் இருக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக பார்த்துக்குங்க. இது ஜஸ்ட் அங்கே நேமு, ஐபி அட்ரஸ் உங்களுக்கு கொடுத்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட்லையும் கிரியேட் ஆகிரும். பார்த்தீங்கன்னா பர்பஸ் 5 to 5 அப்படின்னு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இதில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து இந்த டிரைவ் சேஞ்ச் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த டிரைவோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்றத பற்றிலாம் இங்கே இருக்கும். இப்போ நான் சேஞ்ச் ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன். ஸோ இங்கே போயிட்டு இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய டிரைவோட கெப்பாசிட்டி என்ன, அதனோட ரிவிஷன் என்ன, அதனோட கீயோட என்ன வெர்ஷன் அப்படின்றத பற்றிலாம் இங்கே இருக்கும். ஓகே, அது வந்து ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. சப்போஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் போகிறீங்க அப்படின்னா மேட்ச் டிரைவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் வந்து டிரைவ் வந்து ஈத்தர்நெட்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. கனெக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் மேட்ச் டிரைவ் கொடுத்தோடனே அது வந்து எந்த ஐபின்னு சொல்லி கேட்கும். அந்த ஐபி சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃபீல்டில் என்ன டிரைவை கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான ரேட்டிங்கு, அதனோட கீ இது எல்லாத்தையும் வந்து டைரெக்டாக அது கேப்சர் பண்ணிக்கும். ஓகே, இது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் அந்த பர்பஸ் 40லேருந்து 5 to 5 கன்வெர்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, அதில் நம்ம லைவாக போட்டு காட்டுறேன். இல்லை ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக பார்த்துக்க. மேட்ச் டிரைவ் கொடுக்கும்போது உங்களுக்கு ரியலான டிரைவ் வந்து அதில் வந்துடும். ஓகே, அடுத்தது நீங்கள் கண்ட்ரோல் டேக்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே என்ன பேர் கொடுத்தோமோ அதனோட பேரில் இன்புட் அவுட்புட் டேக்ஸ் எல்லாமே கிரியேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து கண்ட்ரோல் டேக்ஸ்குள்ளே போயிட்டேன். இங்கே ஏதோ சர்ச் பண்ணியிருக்கனால அதை காமிக்குது. இது நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களோட இந்த பேரில் இருக்கக்கூடிய டிரைவ் சம்மந்தப்பட்ட அத்தனை டேக்ஸுமே இங்கே வந்துடும். ஓகே, இப்போ இதை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம இந்த நேம் வந்து இங்கே வந்துருச்சு, டிரைவ் 1 அப்படின்னு இருக்குது. ஸோ அதான் நம்ம பேர் கொடுத்தோம். இதனோட இன்புட்டு, அவுட்புட் 2 டேக்ஸ் இங்கே இருக்குது. இந்த டேக்ஸ் வந்து நம்ம லாஜிக்கில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டிரைவ் ரெடியாக இருக்கா, இல்லை ஆக்டிவ் கண்டிஷன் இருக்கா, இதெல்லாம் வந்து இன்புட்ஸு. இதே அவுட்புட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, ஃபார்வர்ட், ரிவர்ஸ் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். ஓகே, ஃப்ரீக்வன்சி செலெக்ஷனு, ஆக்சிடென்ட் டிஎல்எக்ஷன் எல்லாமே இங்கே இருக்கும். ஜாக் இது எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ இந்த இன்புட்ஸ் தான் வந்து இந்த டேக்ஸ் தான் வந்து நம்ம லாஜிக்கில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ மெயின் ரோட்டிங்கில் போயிட்டு ஜஸ்ட்டு சும்மா ரெஃபரன்ஸ்க்காக சும்மா ஆட் பண்ணி காட்டுறேன். இதெல்லாம் நம்ம பிஎல்சி ப்ரோக்ராம் பார்க்கும்போது ரியலாக நம்ம சிங்க் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ மெயின் ரூட்டிங்கில் போயாச்சு. மெயின் ரூட்டிங்கில் போயிட்டு ஆல்ரெடி நான் ஒரு ரங்கு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ரங்கில் ஒரு பிட்டை போட்டு அந்த பிட்டில் வந்து ஸ்டார்ட், ஸ்டாப் வந்து ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பேஸ் டேக், அலைஸ் டேக் அந்த மாதிரி கொடுப்போம். ஸோ அந்த கண்டிஷனில் நீங்கள் டிரைவோட டேக்ஸை டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பூஸ்ட் பட்டன் ஒன்று கொடுத்துருக்கேன். அது வந்து ஒரு மெமரி டேக் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேருந்து எடுத்து நீங்கள் அவுட்புட் கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ அவுட்புட் இருக்கிற இடத்துல நீங்கள் டிரைவ் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த டிரைவ் ஸ்டார்ட் அப்படின்றது நடக்கும். ஓகே, இதிலேருந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி எழுதிக்கலாம். இப்போ ஃபார்வர்ட், ரிவர்ஸ், ஜாக்கு இல்லை ஸ்பீட் ரெஃபரன்ஸ் அது உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராமை நம்ம பிஎல்சியில் டவுன்லோட் பண்ணணும். இப்போ நம்ம பண்ணதெல்லாம் வந்து ஆஃப்லைனில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரோக்ராமை எப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி ஆன்லைனில் போகிறோமோ அப்போ தான் நம்ம லாஜிக் கரெக்டாக வேலை செய்யுது அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஓகே, இது நம்ம பவர் + 40/40Pயில் அந்த 22 காமி ஆட் பண்ணும்போது இந்த பாயிண்ட்டை சொல்ல மறந்துட்டோம். அதாவது டவுன்லோட் பண்ணணுன்றது சொல்ல மறந்துட்டோம். ஸோ அது ரொம்ப முக்கியம். இது வந்து நம்ம லைவ் டெமோவாக காட்ட முடியல. ஏன்னா நம்ம வந்து ஜஸ்ட் ஆஃப்லைனில் வச்சு தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால இது நம்ம வந்து லைவாக எப்போ பார்க்க போகிறோம்னா அந்த பவர் + 40லேருந்து 5 to 5 சேஞ்ச் பண்ணும்போது நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். அதில் வந்து லைவ் டெமோவோட பார்க்கலாம். ஓகே, இது பிஎல்சி ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும். அடுத்தது முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா இந்த கம்யூனிகேஷன் செட்டப் பண்ணும்போது பேராமீட்டர் நம்ம செட் பண்ணணும். அதாவது ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு ப்ளஸ் ஸ்பீட் ரெஃபரன்ஸுக்கான பேராமீட்டர் அப்படின்றது செட் பண்ணணும். ஸோ இந்த பேராமீட்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் பேராமீட்டரில் போயிட்டு சேம் அதே நம்ம ஸ்டார்ட் சோர்ஸ் கொடுக்கலாம். ஸ்டார்ட் சோர்ஸில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம கீபேடு, டிஜிட்டல் இன்புட், டெர்மினல் பிளாக் தான் கொடுத்துருந்தோம்.
இப்போ நம்ம ஈத்தர்நெட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல 5 அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும். 5 சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்ம ஸ்டார்ட் டு ஸ்டாப் எல்லாமே வந்து 5ல கண்ட்ரோல் ஆகும். ஓகே, அதே மாதிரி ஸ்பீட் ரெஃபரன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஈத்தர்நெட் ஐபின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 15 செலக்ட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் லாஜிக்கில் கொடுக்கக்கூடிய ஸ்பீட் ரெஃபரன்ஸ் அப்படின்றது டிரைவுக்கு மூவ் ஆகும். ஸோ இது வரைக்கும் நம்ம டிரைவ் பாட்டு கீபாட்டு இதெல்லாம் தான் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ இந்த இது யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம கம்யூனிகேஷன் மூலமாக நம்ம ஸ்பீட் ரெஃபரன்ஸ் அப்படின்றது மூவ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம 5 to 5 நம்ம பிஎல்சியோட எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பற்றி ஒரு ஐடியா வந்திருக்கும். இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத சம்மரைஸ் பண்ணி பார்த்துடலாம். இப்போ 5 to 5 டிரைவை பிஎல்சியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3 ஸ்டெப்பாக பார்த்தோம். ஃபஸ்ட்டு அதனோட ரெக்யர்மெண்ட்ஸ் என்னென்ன வேணும், அதனோட கம்யூனிகேஷன் செட்டப்பு ப்ளஸ் பிஎல்சி சிங்க்ரனைசேஷன். இப்போ ரெக்யர்மெண்ட் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம 5 to 5 கம்பேர் பண்ணுற மாதிரி அடிஷனல் அடாப்டர்லாம் எதுவும் தேவையில்லை. டேரெக்டாக டிரைவில் நம்ம பிஎல்சியும் லேப்டாப்பை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆர்எஸ் லிங்க்ஸு ப்ளஸ் நம்ம பிஎல்சி சாஃப்ட்வேர் இருந்தால் போதுமானது. கம்யூனிகேஷன் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம டிரைவோட ஃபேக்ட்ரி செட் பண்ணோம். ஃபேக்ட்ரி செட் பண்ணதுக்கப்புறம் டிரைவில் கம்யூனிகேஷன் செட்டப் பண்ணணும். அதாவது ஐபி அட்ரஸு, சப்நெட் மாஸ்க், கேட்வே இதெல்லாம் செட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம லேப்டாப்போட ஐபி சீரிஸை ப்ராப்பராக வைக்கணும். வச்சதுக்கப்புறம் நம்ம அதை கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது கம்யூனிகேஷன் செட்டப்பு. பிஎல்சியோட சிங்க்ரனைசேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம பிஎல்சியோட ப்ராஜெக்ட்டில் நம்ம 5 to 5 டிரைவ் மாடியூல்ஸை நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் அதனோட டேக்ஸ் வந்து நமக்கு அங்கே கிடைக்கும். அந்த டேக்ஸை நம்ம பிஎல்சி லாஜிக்கில் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளோட ஆப்ரேஷன் அப்படின்றத பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த பேராமீட்டர்ஸ் வந்து அதாவது டிரைவோட ஸ்டார்ட் டு ஸ்டாப்பு, ஃபார்வேர்டு, ரிவர்ஸு ப்ளஸ் ரீட் ரெஃபரன்ஸ் இது எல்லாத்துக்குமான ஈத்தர்நெட் ஐபி செலெக்ஷன்ஸை நம்ம சூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். இதை பண்ணாலே நம்மளோட 5 to 5 டிரைவ் பிஎல்சியோட ஈஸியாக சிங்க்ரனைஸ் ஆகிடும். ஓகே, இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பவர்ஃப்ளக்ஸ் 40p 5 to 5 டிரைவ் இது எல்லாத்தோட ஸ்பீட் ரெஃபரன்ஸ் அப்படின்றது டிரைவோட பொட்டன்ஷியோமீட்டர் சூஸ் பண்ணியே பார்த்துருப்போம். அதில் மீதி இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியோமீட்டர் ப்ளஸ் வந்து 0 to 10 வோல்ட்டு, ப்ரீசெட் ஃப்ரீக்வன்சி ப்ளஸ் டிரைவோட ரெஃபரன்ஸ் ஃப்ரீக்வன்சி, அது மட்டும் இல்லாமல் புஷ் பட்டன் அல்லது ஸ்ப்ரிங் ரிட்டர்ன் செலக்டர் சுவிட்ச் வச்சு அந்த ஸ்பீட் டிக்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்றத பற்றி எல்லாம் அடுத்த வீடியோவில் டெமோ பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.